Hi everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பதற்றத்தை பற்றி ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, பதற்றம்னா என்ன, அது ஏன் ஏற்படுது, அதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா மனம் நல்லா இருக்கணும், உடல்லையோ மனதிலையோ அந்த பதற்றம் அப்படின்றத நம்ம உணர்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நாளடைவில் ஒரு நோயை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சொல்லாதவங்கள பார்க்கவே முடியாது. ஏன் இது ஏற்படுது, பதற்றம்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பதற்றம் அப்படின்றது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்மளே அதை விரும்பி நமக்கு ஏற்படுத்தி கொள்வது தான் பதற்றம் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே மனிதனுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கான். அது இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றதையும் அவங்க எப்பயுமே சொல்கிறத கேட்டிருப்போம். இருப்பதை கொண்டு நிறைவாக வாழணும் அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நிலையை அடையணும்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் நீங்கள் தற்போது வேறொரு நிலையில் இருப்பீங்க. இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை பொறுத்து தான் உங்கள் பதற்றம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். நிறைய பேருக்கு ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு 2 வீலர் வாங்க கூட ஒரு பணம் இல்லை, ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த இரண்டுக்கும் உள்ள இடைவெளி இருக்குது இல்லையா, இது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பதற்றம் ஏற்படும். என்னடா பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான், நம்ம சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க, ஆனால் நம்ம வாங்கலையே, நம்மளை யார் மதிப்பாங்க, அவங்க நார்மலாக அவங்கள பார்க்காமலே கூட போயிருக்கலாம், ஆனால் என்கிட்ட பண வசதி இல்லை, அதனால தான் அவன் என்னை கவனிக்காமல் போயிட்டான் அப்படின்ற குரல் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பதற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ நம்மக்கிட்டேருந்து தான் அந்த பதற்றம் உருவாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாமல் நம்மக்கிட்ட இருப்பதை கொண்டு நிறைவாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு அணுக்களின் கூட்டு தான், இது எல்லாமே அழியக்கூடியது தான். எதையும் நம்ம கொண்டும் வரல, போகும்போது எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை. ஸோ நமக்கு நிறைவாக இருக்கணும். அப்படி இல்லாத போது நம்ம அதை அடையணும், ஆனால் இன்னும் அடைய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் இந்த பதற்றம் ஏற்படுது. இன்னொரு விதமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் அழகாக இல்லை, நான் உயரமாக இல்லை, அவங்களோட நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு பர்சனாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஒரு பதற்றம். ஸோ 4 பேர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு இது மனதில் தோணிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் உடல் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும், உங்கள் வயிறு ஒழுங்காக ஜீரணம் செய்யாது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுறதற்கு இது ஒரு காரணமாக அமையும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு மிருகமுமே பதற்றப்படுவதில்லை அப்படின்றத ஓஷோ சொல்கிறாங்க. எந்த ஒரு மரமுமே பதற்றப்படுவதில்லை, அது அதுவாகவே இருக்கிறது. ஒரு குரங்கு மாதிரி தான் இருக்கும். அது தான் ஒரு மானாக இல்லை, தான் ஒரு மயிலாக இல்லை, தான் ஒரு மீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஏங்கவும் செய்யாது, அதுவாக மாற அது ஆசையும் படாது. இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தராக மாறணும்னு ஆசைப்படுறோம், அவரை மாதிரி இருக்கணும், இல்லை இவங்கள மாதிரி நம்ம வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அதை அடைய முடியாத அந்த தன்மை காரணமாக நமக்கு பதற்றம் ஏற்படுதுன்றாரு. இந்த பதற்றத்தை போக்கணும் அப்படின்னா தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் முழுமையானவன், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எது தேவையோ அது என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு நிறைவோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு பதற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த முறை நீங்கள் பதற்றப்படும் போது யோசிச்சு பாருங்கள், அது எதிர்காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். இப்போது நான் ஒழுங்காக பேசுவேனா, இல்லை இந்த பரீட்சையில் நான் ஒழுங்காக எழுதிடுவேனா, அந்த மாதிரி நான் கார் வாங்கிடுவேனா, நான் இந்த வாக்கு கொடுத்துருக்கேனே இதை செஞ்சுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த எதிர்காலத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பதற்றம் ஏற்படுது. நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தீங்கன்னாலே போதும். கரெக்டாக நம்ம ஒரு விழிப்புணர்வோடு நம்ம செயல்களையெல்லாம் ஒழுங்காக வெற்றியை நோக்கி செஞ்சுட்டே இருக்கோமா அப்படின்றத மட்டும் நீங்கள் இன்றைக்கி மட்டும் கவனித்தா போதும். உங்கள் இறந்த காலத்தை நினைச்சு கவலையும் பட தேவையில்லை, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படவோ பதற்றப்படவும் தேவையில்லை. நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு வாழ்ந்தா போதும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. நீங்கள் பதட்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் இருத்தலில் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களோட மையத்திற்கு நீங்கள் போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் மையத்திற்கு போகும்போது எது உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எது அழியக்கூடியது, எது நிரந்தரமானது, எது உண்மையான தன்மை அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இதெல்லாம் ஒரு அல்ப விஷயம், இதற்காகவா நான் பதட்டப்பட்டேன் அப்படின்றது உங்களுக்கே தோணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே நமக்குள்ளே கனெக்டடாக அந்த இருத்தலோடவே நம்ம இருக்கணும். அந்த உணர்வு நிலையை விட்டு நம்ம
வந்து போகவே கூடாது. இந்த பதற்றம் அப்படின்றது வந்து நிறைய ஒரு வேரியேஷன்ஸில் வந்து இருக்குது. அவசரப்படுறது, பயப்படுறது, சந்தேகப்படுறது, அதற்கப்புறம் ஒரு பாதுகாப்பின்மையை உணர்றது, இது எல்லாமே வந்து இந்த பதற்றத்தில் தான் வருது. இதை முயற்சி செய்து நம்மளால் வந்து மாற்ற முடியும். ஒரு பாதுகாப்பாக பத்திரமாக நம்ம வந்து இருக்கோம், நம்ம முழுமையாக இருக்கோம், நமக்கு இன்னொன்று தேவையில்லை, அது வந்து நம்மளை நிறைவாக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றது தெரியும். இப்போது நிறைய பேர் வந்து ஒரு இதை அடையணும்னு நினச்சிருப்பாங்க, அதை அடைஞ்சிட்டா சந்தோஷமாக இருப்பேன், அதற்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்றத நினைப்போம். ஆனால் அதை அடைஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து ஒரு அமைதியின்மை இருக்கும், திரும்பி ஒரு பதற்றம் ஏற்படும், அடுத்த எல்லையை வந்து தொடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஸோ இதற்கு முடிவே இல்லை. எதுவுமே நம்மளை நிறைவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மளே நிறைவாக இருக்கோம் அப்படின்றத நம்ம உணரணும். அதற்கு நம்ம தேவையான முயற்சிகளை வந்து நிகழ்காலத்தில் செஞ்சுக்கிட்டு, இப்போ நான் சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன், படிக்கிறேன்னா நான் படிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிகழ்காலத்தில் வாழும்போது எதிர்காலத்தை பற்றின பயம் வந்து நமக்கு ஏற்படவே ஏற்படாது, பதற்றம் அப்படின்றது நமக்கு தோன்றாது. இப்போது மனம் வந்து ரொம்ப பதற்றமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உடலை முதல்ல ஓய்வாக்கணும். உடல்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும், வெளிப்புறத்துலேருந்து சரி பண்ணிக்கிட்டே உள்ளே நம்ம போகணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் நீங்கள் தளர்வாக உட்காந்துக்கலாம், ஒரு ஃபேனை போட்டுட்டு ஒரு சேரில் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணலாம். உடலுக்கு ஓய்வை கொடுக்கலாம். உடலுக்கு அடுத்தபடியாக மனம் வந்து கொஞ்சம் நிதானம் அடைகிறதற்கு முயற்சி பண்ணும். அதற்கப்புறம் இதயம் வந்து ரொம்ப கடகடகடான்னு துடிச்சிட்டே இருக்கும் இல்லையா, அதை வந்து ஓய்வுபடுத்தணும். இப்படி ஓய்வுபடுத்தும் போது நம்ம அதற்கு அடுத்ததாக உள்ள உள் மையமான இருத்தலுக்கு போயிடுவோம். இருத்தலுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே ஒரு முழு நிதானம் வந்து நமக்கு ஏற்படும். அப்போ நீங்கள் வந்து அலசி ஆராயலாம், ஏன் எனக்கு இந்த பதற்றம் ஏற்படுது, எந்த இடத்துல இந்த பதற்றத்தை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இது ஒரு சின்ன காரணம். இப்போது ஒருத்தவங்க அழகாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நினைக்கிறோங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கலராகவும் முடியாது, குண்டாக இருக்க நம்மளால் டக்குன்னு ஒல்லியாகவும் முடியாது. ஒல்லியாக முடியும், ஆனால் அதற்கு சில பயிற்சிகள் வந்து நம்ம செய்யணும். சும்மா அவங்கள பார்த்துட்டு உடனே நானும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நானும் அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா அதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்றத அந்த இருத்தல் வந்து உங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கும். ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். விழிப்புணர்வு இருக்கும்போது உங்களுக்கு எது சரி எது தவறு, இது வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா அப்படின்ற அந்த ஒரு உங்களுக்கு அந்த கிளாரிட்டியை வந்து கொடுக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். மூணாவது மனுஷனாக நம்ம உடலையே நம்மளை பார்க்க சொல்கிறாங்க. தள்ளி நின்று, இப்போ ஒரு நண்பனை பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தள்ளி நின்று உங்கள் உடலை பார்க்கணும். எனக்கு வந்து இப்போது தலையில் வந்து ரொம்ப பாரமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே பார்க்கணும். இடத்திற்கு விழிப்போட நம்ம வந்து ஓய்வு கொடுக்கணும். நீ வந்து ஓய்வெடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு சொல்லலாம். நீ ரிலாக்ஸ்டாக இரு, ஒன்றும் நடக்கலை, பார்த்துக்கலாம், இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நம்ம வந்து ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப அன்பாக அதை வந்து நம்ம செய்யணும், நிதானமாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக வேறு ஏதாவது இடத்துல ஒரு அழுத்தத்தை உணர்றீங்களா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. பாதத்திலிருந்து தலை வரைக்கும் ஏதாவது இடத்துல ஒரு அழுத்தம், ஒரு பதற்றம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. அந்த பகுதியிடம் வந்து நம்மளை ஒரு நண்பன் கிட்ட பேசுறது போல பேச சொல்கிறாரு. அதுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எதுவுமே இல்லை, இதை பார்த்து நீ பயப்படாத, நம்ம அது என்னன்னு பார்த்துக்கலாம், இப்போ நீ முதல்ல ஓய்வெடு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும். ரொம்ப அன்பாக கனிவாக சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் ஒரு 2-3 தடவை சொல்லும்போது உடலில் அந்த பகுதி வந்து பதற்றத்தை வந்து உணர்றதை கம்மி பண்ணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. பிறகு அடுத்த கட்டத்திற்கு நம்மளை வந்து போக சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக மனதை ஓய்வெடுக்க சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாரு. உங்கள் உடல் எப்படி வந்து ஓய்வெடுக்கணும் அப்படின்றத கேட்குதோ அதே மாதிரி உங்கள் மனதும் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும். ஒரு 3வது மனுஷனாக இருந்து மனதையும் வந்து ஓய்வெடுக்க வைக்கணும். உடலை வந்து சீக்கிரமாக உங்களால் ஓய்வெடுக்க வைக்க முடியும். ஏன்னா இப்போது தலை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் வயிறு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் இதயம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மனம் அப்படின்றது எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ மனதை வந்து ஓய்வெடுக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் முடியாதது கிடையாது. நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நேர தாமதம் வந்து ஏற்பட்டாலுமே உங்களால் கண்டிப்பாக மனதையும் ஓய்வெடுக்க வைக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. மனதையும் ஓய்வெடுக்க வச்சதுக்கப்புறமாங்க உங்கள் உடலின் மையத்தில் இருக்கக்கூடிய இருத்தலின் மீது கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உடல் மனம் இதயத்திற்கு அப்பாற்பட்டதாக இந்த இருத்தல் வந்து இருக்கும், உங்கள் ஆழத்தில் இருக்கும்.
அழியாத தன்மை வந்து அந்த இருத்தலுக்கு தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஆன்மா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதையும் ஓய்வு பெற வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த ஓய்வு தான் மிகச்சிறந்த சந்தோஷத்தை, உச்சக்கட்டத்தை, பரவசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் முழு பேரின்பத்தோடு உற்சாகத்தோடு இருக்கிறதற்கு இந்த இருத்தலின் ஓய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடனத்தன்மையை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதற்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஆழ்ந்து தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கனவுமே வராது. அப்படி நம்ம தூங்குறது ரொம்ப பேரின்பத்தை தரும். இப்போது கனவுகள்லாம் இருக்குன்னா சில நல்ல கனவுகளும் இருக்கும், கெட்ட கனவுகளும் இருக்கும். ஆனாலும் நம்ம மனதை வந்து அலக்களிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து சில டைம் வந்து கனவுல வந்து கத்துவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஆழ்ந்து தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மணி நேரம் தான் டீப் ஸ்லீப் இருக்கும். நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி கொடுக்கும். அடுத்த பகல் பொழுதை வந்து நீங்கள் உற்சாகமாக ரொம்ப சுறுசுறுப்பாக கழிக்கிறதுக்கு அந்த 1 மணி நேரம் நீங்கள் தூங்கினா கூட போதுமானது. ஸோ அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வந்து இந்த இருத்தலின் ஓய்வு. இப்படி நீங்கள் அந்த இருத்தலுக்கும் ஓய்வு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதற்றம் அப்படின்றது உடலில் இருக்கவே இருக்காது. ஷோ பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லுவார். இப்போது ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் ஏற்றுக்கொள் அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ண முடியும், ஓகே அப்படின்ற அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருந்தாலே மனக்கவலையோ பதற்றமோ ஏதோ ஒன்றும் ஏற்படுறதுக்கு வழியே கிடையாது. ஒரு மரத்தில் இலை அசைவது போல் நமக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்ம கடந்து போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஒரு தீமை நடக்குது அப்படின்னா முடிஞ்ச உதவியை செய்யலாம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சுக்க போகிறாரு அப்படின்னா அவர் வந்து அவங்களை தடுக்கவே மாட்டாராம் ஓஷோ. ஏன்னா அது அவனோட விருப்பம். அவன் வந்து இந்த உயிரை மாற்றிக்கணும்னு நினச்சா அது அவன் விருப்பம், அவன் செஞ்சுக்கட்டும்னு சொல்லுவாராம். இது வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கெல்லாம் சிரமமாக இருக்கும். நான் வந்து நிறைய புக்ஸ் படித்தாலும் அவரோட கருத்துக்களில் நிறைய முரண்பாடுகள் எனக்கு இருக்குது. ஆனாலும் இப்போ ஒரு உறவினர் வந்து இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளவு தான் அழுது புரண்டாலும் அவங்க மறுபடியும் நமக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னாலே இந்த பதற்றமோ கவலையோ பயமோ எதுவுமே நமக்கு வந்து வராது. அதை வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இரவில் வந்து உங்களால் தூங்க முடியல, ஏதோ ஒரு தலைவலி, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களால் இரவில் தூங்க முடியல அப்படின்னா, ஐயோ என்னால் முடியலையே, நாளைக்கு எப்படி நான் வேலைக்கு போகிறேன், என்ன செய்ய போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இன்னமும் டென்ஷன் ஆகிட்டு இன்னமும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே எனக்கு தூக்கம் வரல அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஆமாம், என் உடல் வந்து ஒரு பதற்றத்தை உணருது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க. உடலில் தான் அந்த பதற்றம் இருக்குது. அந்த இருத்தலை வந்து அது என்றைக்குமே பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து அந்த தெளிவோடு இருக்கணும். ஸோ உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா கொண்டும் படுத்துட்டு தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எந்திரிச்சு நடங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை ஒரு பாட்டை கேளுங்க, இல்லை முடிஞ்சால் டான்ஸ் ஆடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதை முதல்ல ஏற்றுக்கோங்க. ஆமாம் எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு இப்போ பதற்றமாக இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கோங்க. அதை அப்படியே விட்டுருங்க. முடிஞ்சால் வேறு ஒரு ஆளாக இருந்து உங்கள் உடலில் அந்த பதற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு தலைவலியே இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்க்க சொல்கிறாங்க. அந்த தலைவலி போகணும்னு சொல்லிட்டும் நம்ம உடலுக்கு சொல்கிறது இல்லை. அந்த தலைவலி என்ன பண்ணுதுங்கிறது எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்கிறாங்க. இப்போ ஒரு முழு 2 பக்கமே தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பாயிண்ட்டாக தலைவலிக்கிற அளவுக்கு வரும். அதுவுமே ஒரு 10-15 மூச்சுக்கு அப்புறமாக அந்த இடத்த கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலை வலிச்சுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. விபாசனால இந்த மாதிரியான ஒரு மெடிடேஷன் தான் இருக்கும். நம்மளை கவனிக்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த நேரத்தை ஒரு ஆக்கப்பூர்வமானதாக மாற்றுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம், பாக்ஸிங் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கலாம், இல்லை புஷ்அப் பண்ணலாம், புல்லப் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து போயிடும் அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் புத்தகத்தை வாசிக்கலாம். மைண்டை வந்து நம்ம டைவர்ட் பண்ணணும்னு நினச்சி டைவர்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அதை வந்து நீங்கள் மாற்றணும். ஓகே பதற்றமும் இருக்குது, கோவமும் இருக்குது, நான் இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்யணும். அதை தடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோவம் வருதுன்னா கோவத்தை வந்து கட்டுப்படுத்தணும், தடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை வேறு வழியில் வெளியேற்ற முயற்சி பண்ணணும். இப்போ வந்து பாக்ஸிங்க்கே நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் அந்த மனிதரையே குத்துவது போல் நினச்சிட்டு கூட நீங்கள் அந்த பாக்ஸிங்கை பண்ணலாம். அந்த டைமில் அந்த ஆக்கப்பூர்வமான வேலை வந்து ரொம்ப நல்லா நம்ம பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் வந்து நல்லா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எனர்ஜி எல்லாம்
எல்லாம் ஃபுல்லாக பேர்ன் ஆகுது, உங்கள் பாடி வந்து நல்லா டியூன் ஆகும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து நீங்கள் இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுல வந்து பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு ஆக்கப்பூர்வமானதாக அந்த நேரத்தை வந்து மாற்றிக்க சொல்கிறாங்க. இவர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, செறிவு அழுத்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு அழுத்தம் ஏற்படுது, அதை வந்து ஒரு நல்ல விதத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜியை நீங்கள் நல்ல விதத்தில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு நல்ல மழை பெய்யுது அப்படின்னா ஒரு அணையை கட்டி நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் சேமிச்சுக்கிறோம் இல்லையா, அப்புறம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கு நீங்கள் வந்து செய்யலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடை க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடும் சுத்தமான மாதிரி இருக்கும். ஸோ அந்த செறிவு அழுத்தம் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் அதை டியூன் பண்ணி அதை வந்து மாற்றிடணும். ஏன்னா எந்த ஒரு எனர்ஜியுமே வந்து நம்மளால் அழிக்க முடியாது, அதை வேறு விதமாக நம்மளால் மாற்ற முடியும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் 2 வகையான மக்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பந்தய குதிரை, இன்னொருத்தவங்க ஆமை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பந்தய குதிரை வந்து நீங்கள் அமைதியாக இரு, நிதானமாக எல்லா வேலையும் செய்ய அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது டென்ஷன் ஆயிரும். அதே மாதிரி ஆமையை நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இரு, நீ இதெல்லாம் பண்ணு, நீ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் வந்து டயர்டாயிரும், டென்ஷன் ஆயிரும். இந்த மனிதர்கள் யார்? இப்போது நம்ம மேக்ஸிமம் வந்து பாதிக்கப்படுறது நம்மளோட குழந்தைகளாக தான் இருப்பாங்க. ஒரு நல்லா படிக்கிற குழந்தைய வந்து இல்லை நீ இந்த ஆக்டிவிட்டி பண்ணு, அந்த ஆக்டிவிட்டி போ, இந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை வந்து டென்ஷன் ஆயிரும். இல்லை ரொம்ப லேசியாக இருக்க குழந்தைய போயிட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து விட்டாலும் பிரச்சனையாயிரும். முதல்ல அவங்க யார், எந்த விதமான மனிதர் அவங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயிற்சியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம வயது உள்ளவங்க வந்து இல்லை எனக்கு இது தெரியும், இது முடியும், இது முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, ஏதாவது நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. குழந்தைங்கள இந்த காலத்தில் என்ன பண்ணுறோன்னா ஃபோர்ஸ் பண்ணுறோம், நீ இதை பண்ணு அதை பண்ணு, நீ இதை செய்ய, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், கிளாஸில் குழந்தைனால தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மேக்ஸ் நல்லா படிக்கிற குழந்தைய வந்து சயின்ஸ் குரூப் எடுக்க வைக்கிறது, இல்லை சயின்ஸ் தான் வருது எனக்கு மேக்ஸே வராது அப்படின்ற குழந்தைய போய் மேக்ஸில் நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துது. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி அவங்க வரணும். இதை மாற்றி நம்ம செய்ய சொல்கிறோன்னா அந்த இடத்துல குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கும் ஸ்ட்ரெஸ். என்ன இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், ஆனாலும் என் குழந்தை படிக்க மாட்டேங்குதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை வந்து பந்தய குதிரையாக இருக்காங்களா இல்லை ஆமையாக இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள வந்து டியூன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஃபீல்டில் கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியும். இதனால பேரண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது, குழந்தைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்புறமாக சொல்கிறாரு, வாழ்க்கையில் முதல் விஷயமே நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு பழகணும், அதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் இருத்தலின் அடிப்படை சுவையே அன்பு, சந்தோஷம், கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான். பிறகு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பணம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு பின்னாடியே போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒன்றை வந்து இழந்துடுறீங்க. அன்பாக இருக்கிறத இழந்துடுறீங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களை வந்து இழந்துடுறீங்க. வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு யாருனாலையுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. பணம் சம்பாதிக்கும் போதும் ஒரு பதற்றத்தோடு தான் இருப்போம். நம்ம இதை செஞ்சிடணும், அந்த டீலை முடிச்சிடணும், இந்த ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்டே இருப்போம். அப்போது குழந்தைகளையோ இல்லை ஒரு மனைவியையோ வாழ்க்கை துணையையோ நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். நீங்கள் பணத்தெல்லாம் சம்பாரிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. இதனால வந்து ஒரு பதற்ற உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும். தனிமைப்பட்டவங்க போல் நீங்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருவீங்க. பணத்தை வைத்து எதையுமே உங்களால் வாங்க முடியாது அப்படின்றத கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்றத சொல்கிறாரு. இளமை காலம் முழுவதுமே வந்து பணம் சம்பாதிப்பதற்கே வாழ்க்கையை முழுவதுமாக நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்வது தான் மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. எது வந்து நிரந்தரமானது அப்படின்றத பாருங்கள். மனித இயல்பே வந்து அன்போடையும் கருணையோடையும் இருக்கிறது தான். ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும்னா கண்டிப்பாக எல்லார் மேலேயும் ஒரு அன்பும் கருணையுமோடு நம்ம வந்து இருக்கணும். ஸோ நிலை இல்லாதவற்றை பின்னால் போய் நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இழந்ததுக்கு அப்புறமாக மன அழுத்தத்தோட பதற்றத்தோட நம்ம வந்து வாழக்கூடாது. அப்படின்னா இருத்தல்ல வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ப்ரெசன்ஸில் நீங்கள் வந்து வாழ பழகுங்க. அப்படி நீங்கள் வாழும்போது ஒரு விழிப்புணர்வோடு வாழும்போது எது வந்து நிலையானது அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும். இனிமேல் பதற்றம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறது அதுவே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். சரியான ஓய்வு எடுங்க. இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனதை அலைப்பாய விடாதீங்க.
நிறைவாக இருக்க பழகி கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் பதற்றத்தை பற்றி ஓஷோ சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இது போக இன்னும் இந்த நூலில் பல நல்ல தகவல்கள்லாம் இருக்குது. அதை அடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.